Hi friends, Diwali week நாளே ஆஃபீஸில் கண்டிப்பாக செலிப்ரேஷன் இருக்கும். அதே போல் தான் எங்கள் ஆஃபீஸ்லேயும் டெக்கரேஷன்ஸ் அண்ட் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆஸ் யூஷுவல் நான் ஸ்பாட்டில் இல்லை, பிகாஸ் ஆஃப்டர் 6 PM தான் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. என் கான்செப்ட் எப்படின்னா நம்ம தலைவாடவியல் சொன்ன மாதிரி தான். மணி என்ன 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என் ஆஃபீஸ்க்கும் ரூமுக்கும் 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். டிராஃபிக்கில் மட்டும் அவ்வளோதான், நைட்டு 11 மணி தான் போய் ரூமுக்கு சேருவேன். ஸோ மோஸ்ட்லி டிஸ்டன்ஸில் இருக்கவங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க. ஆஃபீஸ் நியர்பையில் இருக்கவங்க கூட டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் என் ஆஃபீஸில் இருக்க ஒரு பையனை கேமராமேன் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவனை வீடியோ எடுக்க சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆஃப்டர் டெக்கரேஷன், அதாவது வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி. இது வந்து ஒரு ஆஃபீஸ் டூர் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனால் இது வந்து புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ எங்கள் ஆஃபீஸ் நேம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜெனர்ஜியின். இது இந்தியா, இஸ்ரேல், ஸ்பெயின் அண்ட் சைனாவில் இருக்குது. இவி பேஸ்ட், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேஸ்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் கம்பெனி. இது ரீசெண்டாக தான் இந்த லொக்கேஷனுக்கு ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணாங்க. அதாவது கொரோனா முடிச்சுட்டு ஆஃபீஸ் ரீஓப்பன் பண்ணாங்கல்ல, ஸோ அப்போ தான் வந்து இந்த ஆஃபீஸை வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. ஆஃபீஸ் உள்ளே போனதும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெயிட்டிங் ஏரியா, ஒர்க் ஸ்பேஸ், மேனேஜர்ஸ் அண்ட் ஹெச்ஆர்ஸ்க்கு செப்பரேட் கேபின், கான்ஃபரன்ஸ் ரூம், ப்ளே ரூம் அண்ட் மினி கேஃபெட்டீரியா மோஸ்ட்லி எல்லாமே இருக்குது. எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி எல்லோரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் டெக்கரேஷன் முடிச்சுட்டு எப்போ கிளம்புனாங்கன்னு தெரியல. பட் நமக்கு கண்டென்ட் தானே முக்கியம். ஸோ நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தீபாவளி செலிப்ரேஷனாலே கண்டிப்பாக எத்தனைக்கு தான் போடணும்ல. பட் மோஸ்ட்லி யார்கிட்டையுமே அங்கே எத்தனைக்கு வேறு இல்லை. எங்கள் ஹெச்ஆர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி எத்தனைக்கு வேறு வாங்க வச்சுட்டாங்க. நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னாக்கா பிளாக் ஷர்ட் அண்ட் ஒயிட் வேஷ்டி போடலாம் அப்படின்னு சூஸ் பண்ணோம். செலிப்ரேஷன் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூன்னு ஒர்க் பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்சம் காண்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆஃபீஸ்லேயே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் பிரியாணி, ஸ்வீட்ஸ் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் அடித்து ஒரு வழியாக நாக் அவுட் பண்ணிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு எல்லாம் மதம் உட்காந்துருந்தோம். வாங்க கேம்ஸ் எல்லாரும் கூட்டின்னு போயிட்டாங்க. இது என்ன கேம்னு மோஸ்ட்லி எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், அதே தான். மூவி நேம் இல்லைனா எதனா ஒரு சென்டென்ஸ் நேம் இருக்கும், அது ஆக்ஷன் பண்ணியே கண்டுபிடிக்க வைக்கணும். எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. நம்ம விஜய் டிவி கான்செப்ட் தாங்க இது, புதுசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் எதனா புதுசாக கேம்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நாங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இவங்க ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களே, அது என்ன வேர்டு அப்படின்னு தெரியுமா? இவங்களுக்கு என்ன வேர்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு அனிமலோட நேம் வந்துச்சு. அது வந்து ஒரு சிங்கிள் வேர்டு தான். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன வேர்டு அப்படின்னாக்கா டைனோசர். நீங்கள் எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்பர் சீக்வல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 2 3 சொல்லிகிட்டே போயிட்டுருப்பாங்க. ஸோ அதில் வந்து 3 இருக்குது, 13 இருக்குது அப்படின்னாக்கா அது சொல்லாமல் கிளாப் பண்ணணும். அதே மாதிரி வந்து /3 ஆகும், ஒரு நம்பர் /3 ஆகும் அப்படின்னாக்கா அதுவும் சொல்லாமல் கிளாப் பண்ணணும். ஸோ இதுதான் கேம். இன்கேஸ் அவங்க கிளாப் பண்ணாமல் சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட். ஸோ இதுதான் அந்த நெக்ஸ்ட் கேம். அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் கேம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பலூன் கேம். இது எப்படின்னாக்கா ரெண்டு கால்லையும் வந்து பலூன் கட்டி விட்ருவாங்க. ஸோ குரூப் ஏல இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க டீமில் இருக்க பலூன்ஸ் அவங்களே உடைக்கணும். ஸோ லாஸ்ட்டு யார், அதாவது 1 man ஸ்டாண்டிங் மாதிரி தான், லாஸ்ட் யார் வந்து பலூன்ஸோடு இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரூப் ஏ குரூப் பின்னு 2 இருந்துச்சு. குரூப் ஏ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா விளையாட்டு இருந்தாங்க. ஆனால் குரூப் பியில் பண்ணாங்க பாருங்கள், ஐயோ. குரூப் பியில் நிறையா பொண்ணு இருந்தாங்க. ஸோ 2 பசங்க தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த குரூப்பில். எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த 2 பசங்க ஃபஸ்ட்டு கதையை முடிச்சு அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொண்ணுங்க அடிச்சுன்னு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ குரூப் ஏல ஒரு பையன் வின் பண்ணால், அந்த குரூப் பியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வின் பண்ணாங்க. எஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த கேம்ஸில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணாங்க அப்படின்னாக்க ப்ரைஸ் இருக்கும் அப்படின்ட்டு. இது ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு குட் இனிஷியேட்டிவ்னே கூட சொல்லுவேன். ப்ரைஸ் வாங்கும்போது எல்லோரும் முஞ்சில் இருந்த சிரிப்பு, அந்த ப்ரைஸை ஓப்பன் பண்ணும்போது யார் முஞ்சிலுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்படி என்னடா அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் ப்ரைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவரை தெம்பூட்டும் விதத்தில் நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள். ஆலயமணி படத்துல அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி, நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம். சந்தோஷமா வாங்கிக்கணும். வந்து பாருங்க, சரோஜா தேவி வாட வரும். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன், எங்கள் ஆஃபீஸோட தீபாவளி செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு.
அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஹாப்பி தீபாவளி, சேஃப் தீபாவளி. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சினாக்க ஒரு லைக்கை போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, டாடா, பை பை.